வாய்க்கால் என்பது முடிவல்ல. இது ஒரு மக்கள் எழுச்சியான ஒரு 4ஆம் ஆண்டு நினைவெழுச்சி பேரணியாக நடைபெற இருக்கின்றது. 1948ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்தும் இனப்படுகொலை செய்து கொண்டு இருக்கிறது ஸ்ரீலங்கா. இன்றும் அந்த இனப்புடை தொடர்கிறது. திட்டமிட்ட சிங்கள குடியேற்றம், இன அழிப்பு என்ற ரீதியிலே அதையும் தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். திட்டமிட்டு காணி பறிப்பு, பெண்களுக்கான வன்முறை கொடுமைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றன. இந்த நிகழ்வுகளை, இந்த இனப்புடை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது உலகத்துக்கு தெரியப்படுத்தவும், ஐநாவுக்கு தெரியப்படுத்தவும் சர்வதேச விசாரணை வேண்டும். இந்த இனப்படுகொலையை நாங்கள் சர்வதேசத்திலே நிரூபித்து எங்களுக்கான, நாங்கள் தமிழர்கள், எங்களுக்கான ஒரு நாடு வேண்டும், நாங்கள் ஆண்ட பரம்பரை, அந்த நாட்டு எங்களது உரிமை, நாங்கள் பூர்வீக குடிகள் என்பதை நிரூபிக்கவும், எங்களுடைய நாடு எங்களுக்கு வேணும் என்பதை ஐநா மூலம் ஒரு சர்வதேச விசாரணை செய்து எங்களுடைய நாடு ஐநா சாசனத்தின்படி ஒரு பிரிந்து போகும் உரிமை எங்களுக்கு வேணும். தமிழரும் சிங்களர்களும் ஒன்று சேர்ந்து வாழ்வது என்பது இன்னும் அங்கே நடைபெறாது. அங்கே இன தூய்மை என்பதே இல்லை. அதனால் நாங்கள் பிரிந்து போகும் உரிமை கேட்பதற்கு இந்த 4ஆம் ஆண்டு இந்த நினைவு எழுச்சி ஊர்வலத்திலே நாங்கள் இதை தெளிவுபடுத்த பிடிஎஃபால் இந்த ஊர்வலம் நடத்தப்பட்டு கொண்டு நடைபெற இருக்கின்றது. இன்றைய இந்த வருகின்ற மே 18 அன்று எல்லோரும் ஹைபார்க்குக்கு வந்து சேருங்கள். ஒன்றாவோம், ஒன்று கூடுவோம், எங்கள் நாடு எங்களுக்கு வேணும் என்பதை உரத்த கூறுவோம். எல்லோரும் அன்றை கருத்த உடையுடன் கண்டிப்பாக வாருங்கள். நன்றி. பெண்களின் பங்களிப்பு இப்ப வர வர கொஞ்சம் கொஞ்சமா கூடிக்கொண்டு வந்தாலும் நாங்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு எங்களுக்கு அந்த பங்களிப்பு குறைவா இருக்குது. எங்களுக்கு தெரியும், அந்த பெண்கள் வேலைக்கு போய் பிள்ளைகளை பார்த்து சமைச்சு எல்லாம் செய்ய வேண்டிய பொறுப்பு கடமைகள் கூட இருக்கிறபடியா அது கஷ்டமா இருந்தாலும் நாங்கள் எங்களோட பெண்கள் தான் நாங்கள் கூடுதலாக அங்கே பாதிக்கப்பட்டிருக்கீங்க. பல விதங்கள்ல பொதுவாக எல்லா மக்களும் பாதிக்கப்பட்டாலும் பெண்களின் நிலைமை படு மோசமாக இருக்கிறது மிகவும் கவலைக்குரிய விஷயம். அதை நீங்கள் வெளிப்படுறதுக்கு பெண்களான நீங்கள் தான் களத்தில் இறங்கி நிற்க வேண்டும். அது ஒரு ஒரு பெண்ணானவள் ஒரு கற்பழிப்புக்கு ஏற்பட்டால் அது எவ்வளவு பாதிப்பாக இருக்குமென்றது நீங்களா உணர்வீங்கள். அதையாவது யோசிச்சு கட்டாயம் நீங்கள் எல்லாரும் இந்த முறை வர வேண்டும். உங்களோட பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு அடுத்த சந்ததிக்கு எங்களோட நாட்டை பற்றி தெரிய வேண்டும் என்றால், நாட்டில் இவ்வளவு கொடூரம் நடந்ததுன்னு தெரிய வேண்டும் என்றால் நீங்கள் அவையில கூட்டிக் கொண்டு வர வேண்டும். சின்ன பிள்ளைகள், அதுவும் வெளியால் தமிழர் அல்லாதவர்கள் பார்க்குற பிள்ளைகள் குழந்தைகளோட ஆக்கள் வரும்போது அவர்களை விளங்கும். இது உண்மையாவே ஒரு பிரச்சனை. இது ஒரு ஒரு சின்ன சின்ன அமைப்பு சம்பந்தமான விஷயம் இல்லை. முழு மக்களும் இதில் இறங்கி விசுவாசமாக நிற்கிறார்கள் என்ற விஷயத்தை வழியில நீங்க சொல்லுவதானால் பெண்கள் நிறைய இதுல வரணும். பெண்கள் வந்தீங்கன்னா இயல்பாகவே ஆண்களும் அதுக்கு பின்னாக வருவார்கள், உங்கள் குழந்தைகள் கூட வருவார்கள், எல்லாரும் வருவார்கள். கட்டாயம் நீங்கள் பங்களிப்பு அண்டைக்கு மட்டுமில்லை. நாங்கள் கேட்கறது தமிழர் பேரவையா இருக்கலாம், அல்லது நீங்கள் அங்கள் பெண்களை, அதாவது விதவைகளாக எத்தனை பேர் இருக்கிறார்கள், அவர்களை கூட நீங்கள் இந்த ஏதாவது விதமாக நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யறதுக்கு முன்வரணும். என்றால் கூட நேரத்துல டிவி பார்க்குற நேரத்துல தீவிர பார்ப்பீங்க, பல விதமான இதுகள் பார்ப்பீங்கள். ஆனால் அந்த நேரத்தை கொஞ்ச நேரத்தை மிச்சப்படுத்தி நாட்டுக்காக, எங்களோட விதவைகளுக்காக, பெண்களுக்கான ஒரு சின்ன உதவிகளை செய்து கொண்டு வாங்க. அதே நேரத்தில் அரசியல்ல கொஞ்சம் கூட பங்கெடுங்க. இது அரசியல் இல்லை, எனக்கு அரசியல் தெரியாது, ஆனால் இது வாழ்வு சம்பந்தப்பட்ட விஷயம். அப்ப இதுல நாங்கள் இங்க கேட்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, அண்டைக்கு மிகப்பெரிய ஊர்வலமாக நாங்கள் இதை செய்ய யோசிச்சிருக்கிறோம். ஏனென்றால் வெளியாட்களுக்கு அந்த விஷயம் வெளியில போகணும். அதுல ஜெனோசைட் சம்பந்தமா, அதாவது இனப்படுகொலை சம்பந்தமான உங்களுக்கு விருப்பமான பதாகைகளை கொண்டெல்லாம் அல்லது விஷுவலாக ஏதாவது உங்களுக்கு காட்ட போறீங்கன்னு சொன்னா, நாங்கள் நிறைய சங்கங்களை கேட்டிருக்கிறோம். நிறைய பாடசாலைகள் இதுல ஒரு ப்ரோக்ராம் ஒரு நடந்து கொண்டு போகும்போது ஒரு சின்னதாக ஒரு விஷயத்தை விஷுவலாக காட்டக்கூடிய விஷயங்களை செய்யறதுக்கு முன் வந்திருக்கிறார்கள். அப்படி நீங்கள் எதுவும் செய்ய விரும்பினால் எங்களோட தொடர்பு கொண்டுங்க. ஒரு தீமை நீங்களா எடுத்து செய்ய பாருங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு பிடிச்சு விட்ட ஒரு கைதியை திருப்பி திரட்டி கொண்டு பிடிக்கிற மாதிரி செய்யலாம். அல்லாட்டி ஒரு பட்டினியில் ஒரு வீடு இல்லாமல் அவளை
வீடை பறி கொடுத்து விட்டு கஷ்டப்படுவது போல காட்டலாம். அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. அங்கு நடந்து கொண்டிருக்கின்ற இனப்படுகொலையை சித்தரிப்பதற்கு கூட முகமாக அதுகளை நீங்களா சிந்திச்சு ஒரு கிரியேட்டிவான ஒரு ஐடியாவோட ஆனால் முதலே தொடர்பு கொண்டீங்கன்னா எங்களுக்கு அது எங்கெங்கு இந்த இடத்துல விடுவது அல்ல எப்படி அதை வடிவா செய்யலாம் என்றதை கூட அழகாக செய்யக்கூடியதாக இருக்கும். அதை ஒருக்கா நீங்கள் சங்கங்கள் ஒரு சங்கமாக இல்லாட்டி தமிழ்ச்சூழ பாடசாலையாக அதுகளை செய்யக்கூடிய வசதி இருக்கும். அதில் செய்யக்கூடியவர்கள் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க தயவு செய்து. அப்படியான விஷுவலா காட்டும் போது சும்மா கொஞ்சம் பேர் நடந்து கொண்டு போறதை விட அப்படி அது இடைக்கிடை அப்படியே செய்வீர்கள் என்றால் நல்லா இருக்கும். அதே நேரம் அனைவர்கள் கருப்புடையில் வர வேண்டும். பெண்கள் கட்டாயமாக இதில் மிகப்பெரிய அளவில் பங்கெடுக்க வேண்டும், தொடர்ந்து பங்கெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வேன். நான் பிரித்தானியா தமிழர் அமைப்பின் ஈஸ்ட் கேம்ப் பகுதியைச் சேர்ந்த தொடர்பாளர் ஆரம்பித்தோம். நாம் இன்றி தமிழ் மக்களாகிய எல்லோரும் அணிதிரண்டு முள்ளிவாய்க்கால் நினைவு நாளை ஒரு எழுச்சி நாளாக மாற்றி சர்வதேசத்திற்கு தமிழர்களுடைய பிரச்சனை தீர்வு இன்று வரை கிடைக்கவில்லை என்பதை எடுத்து கூற வேண்டிய கடமை ஒவ்வொரு தமிழ் மகனுடைய வரலாற்று கடமையாகும். ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது போல் முள்ளிவாய்க்காலில் இருந்த மக்களுக்கும் அந்த மாவீரர்களுக்கும் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு எங்களின் விடுதலை நோக்கியதாக இருக்க வேண்டும். அதை ஒவ்வொரு தமிழ் மகனும் உணர்ந்து கொள்ள வேண்டும், தம் கடமையை செய்ய முன்வர வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அங்கே இன்று வரை, அதாவது இலங்கையில் இன்று கூட தமிழின அழிப்பு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. பல வடிவங்களில் மக்களை கொல்வது மட்டும் இன அழிப்பல்ல, அவர்களுடைய கலாச்சாரத்தை அழிப்பது, அவர்களுடைய பண்பாட்டை அழிப்பது, அவர்களுடைய கல்வியை அழிப்பது, அவர்களுடைய வணங்கும் இடங்களை அழிப்பது, இப்படி தொடர் கதை அங்கே நடந்து கொண்டே இருக்கிறது. அதிலும் முக்கியமான இன்னொரு விடயம், அங்குள்ள பெண்களை மிகவும் கொடுமைப்படுத்தும் ஒரு செயல். அந்த கொடுமைப்படுத்துவதன் மூலம் எங்களுடைய இன அபிவிருத்தியை தடுக்கும் ஒரு செயல்பாடு அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இது வெளி உலகத்துக்கு தெரியாது, தமிழ் மக்களும் இதை பற்றி அறிந்து கொள்ளவில்லை. தயவு செய்து ஒவ்வொருவரும் இந்த விடயங்கள் பற்றி நீங்கள் ஒவ்வொரு நாளும் சிந்திக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். நாங்கள் செயல்படுத்த முன்னம் நாங்கள் விழிப்படைய வேண்டும். அந்த விழிப்பின் மூலம் நாங்கள் எழுச்சி கொள்ள வேண்டும். அந்த எழுச்சியை எங்களின் விடுதலையை பெற்றுக் கொடுக்கும் என்று நான் நினைக்கின்றேன். தயவு செய்து நாம் அனைவரும் இந்த முள்ளிவாய்க்கால் நிகழ்வு ஒரு நினைவு நாளாக மட்டும் எடுத்துக் கொள்ளாமல், அந்த மக்களுக்கு செய்யும் அஞ்சலியாக மட்டும் எடுத்துக் கொள்ளாமல், சர்வதேசத்தை எமது பிரச்சனைக்கு முடிவு இன்னும் கிடைக்கவில்லை, நாம் இன்னும் உறங்கிக் கொண்டு இருக்கவில்லை என்பதை வெளி உலகத்துக்கு எடுத்துக்காட்ட வேண்டிய வரலாற்று கடமை ஒவ்வொருவரிடமும் உள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அதை செயல்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். 1947ஆம் ஆண்டு கல்லோயா திட்டம் என்று ஒரு அபிவிருத்தி திட்டம் என்று கொண்டு வந்தார்கள். ஆனால் அங்கே அபிவிருத்தி அல்ல அவர்களுடைய நோக்கம். அங்கே ஆரம்பிக்கப்பட்டது இன அழிப்பு. எங்கள் மண்ணை அபிவிருத்தி என்ற பெயரில் எங்கள் மண்ணை அன்றே அபகரிக்க முயற்சி செய்தார்கள். அந்த முயற்சியை இன்று வரையில் அபிவிருத்தி என்று வெளிநாடுகளுக்கு கூறிக்கொண்டு அங்கே தமிழ் மக்களுடைய மண்ணை பறித்து சிங்கள மக்களுக்கு குடியேற்றி சிங்கள இராணுவத்தை அங்கே அமர்த்தி அந்த நிலப்பகுதி எல்லாம் சிங்களமயமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நாம் என்ன செய்கின்றோம்? இதற்காக நாம் ஒவ்வொருவரும் இந்த கேள்விகளை கேட்டுக்கொள்ள வேண்டும். நமக்குள் நாம் என்ன செய்கின்றோம்? இந்த எங்களுடைய உறவுகளுக்காக எங்கள் தாய்மார் கொடுமைப்படுத்தப்பட்ட பொழுது நாங்கள் என்ன செய்தோம்? எங்கள் சகோதரங்கள் அழிக்கப்பட்ட பொழுது நாங்கள் என்ன செய்தோம்? தயவு செய்து சிந்தியுங்கள். இந்த 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 ஐரோப்பிய நாடு எங்களுக்கு தந்திருக்கின்ற சுதந்திரத்தை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி நாங்கள் ஜனநாயக முறையிலேயே எங்கள் பிரச்சனைக்கு தீர்வை தேடிக்கொள்ளுகின்றோம். எங்களுக்கு வேண்டும் எங்கள் பிரச்சனைக்கு தீர்வு. அது சர்வஜன வாக்கெடுப்பு மூலம் தமிழீழத்தை உருவாக்குவது, ஐக்கிய நாடு சபையின் ஒத்துழைப்புடன். அங்கே நடந்த இன அழிப்புக்கு ஒரு சர்வதேச சுயாதீன விசாரணை வேண்டும் என நாம் அனைவரும் ஒன்று திரண்டு கூற வேண்டும்.
இன்று எமக்காக தமிழ்நாட்டு மக்கள் எத்தனை பேர் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்கள். நாம் அதை மறக்கக்கூடாது. அவர்கள் எங்களுக்காக செய்யும் அந்த தியாகங்களை மறக்காமல் அவர்கள் எங்களுக்கு இன்று ஒரு எழுச்சியை ஊட்டியிருக்கின்றார்கள் என்று நான் கருதுகின்றேன். அது கடந்த நாட்கள் நடந்த ஒரு ஊர்வலத்தின் மூலம் வெளிப்பட்டது. அன்று மக்கள், அதிகமான மக்கள் கலந்து கொண்டார்கள். அதே எழுச்சியை நாங்கள் தொடர்ந்து சர்வதேசத்துக்கு காட்ட வேண்டும். எங்களுக்கு விடுதலை கிடைக்கும் மட்டும், அந்த மக்கள் சுதந்திரமாக நடமாடு மட்டும், அந்த மக்கள் ஜனநாயக முறைப்படி தங்களுடைய இலக்கை அடையும் மட்டும் நாம் நமது போராட்டத்தை தொடர்ந்து ஜனநாயக முறையில் முன்னெடுக்க வேண்டும். மக்கள் பலமே அந்த எழுச்சியை உருவாக்கும். அந்த எழுச்சி மூலமே எங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அதாவது நாங்கள் இந்த எழுச்சியை, இந்த மக்கள் பலத்தை எடுத்து காட்டும் பொழுது இந்த பிரித்தானியாவால் தமிழ் மக்களின் எண்ணிக்கை இந்த பிரித்தானியா அரசை சிந்திக்க வைக்க வேண்டும். செயல்பட வடிவத்துக்கு அவர்களுடைய நிகழ்ச்சி நிரலில் போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் பொருளாதார நலன் கருதி இன்று எங்களுடைய பிரச்சனையை தங்கள் கையில் எடுத்து செயல்படுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு நாங்கள் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். எங்களுடைய பிரச்சனை தீரவில்லை, எங்களுக்கு தீர்வு கிடைக்கும் மட்டும் நாம் எங்களுடைய நிகழ்ச்சி நிரலாக சர்வதேச சுயாதீன விசாரணை வேண்டும் என்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்கள் நிகழ்ச்சி நிரலில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். எங்களுக்கு சர்வஜன வாக்கெடுப்பு நிகழ்த்தி எங்களுடைய நிலத்தை, தமிழர்களுடைய அந்த வாக்கெடுப்பை நிகழ்த்தி தமிழுடைய நிலத்தை தமிழருக்கு ஒப்படைக்க வேண்டும். நாம் அங்கே இறைமையுடன் வாழ்ந்த ஒரு நீண்ட பூர்வீக மக்கள். அந்த மக்கள் அந்த நிலத்தில் வாழ்வதற்கு ஆன உரிமையை எங்களுக்கு உண்டு. அதை அடைவதற்கு சர்வதேசம் அந்த தன்னுடைய மறுக்கப்பட்ட, தான் காப்பாற்ற தவறிய, அந்த தமிழ் மக்களை காப்பாற்றிய தவறிய அந்த சர்வதேசம் இனிமேல் அதை கையில் எடுத்து, எங்கள் நிகழ்ச்சி நிரலை கையில் எடுத்து, தங்களுடைய நிகழ்ச்சி நிரலை, தங்கள் பொருளாதாரத்தை வளர்க்குவதற்காக, தங்கள் நலன் சார்ந்த பொருள், தமிழர்களுடைய சுதந்திரத்துக்கான தீர்வை அடைவதற்கான நிகழ்ச்சி நிரலை அவர்களுடைய நிகழ்ச்சி நிரலில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். சேர்த்து எமது தீர்வுக்கு நோக்கி செல்வதற்கு உதவி செய்ய வேண்டும் இந்த சர்வதேச ஊடகங்கள் என்று கூறிக்கொண்டு தமிழ் மக்களிடம் நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வது என்னொரு விடயம். உங்கள் உறவினர்கள் அல்லது தெரிந்தவர்கள் காணாமல் போயிருந்தால் அல்லது கொலை செய்யப்பட்டிருந்தால் அவர்களுடைய புகைப்படங்களையும் அந்த நிகழ்ச்சி நடக்கும் இடத்துக்கு கொண்டு வந்து தந்து அவர்களுக்கு மக்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு உதவுவீர்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாங்கள் இந்த வருஷம் 4வது மொழிவாய்க்கால் முடிந்து 4வது வருஷ நிலவு நாளுக்கு பலி கடந்து 4வது வருஷத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த முறையும் எல்லா முறையும் நடக்கிற போல நாங்கள் இழந்த மக்களை, மாவீரர்களின் நினைவுக்கு வந்து இந்த முறையும் மே 18ஆம் தேதி லண்டனில் பெரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று ஒழுங்கு செஞ்சிருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஏன் கலந்து கொள்ளணும், ஏன் மாணவர்கள் கலந்து கொள்ளணும் என்ற முக்கியமான விஷயம் இருக்குது. என்னென்னா, எங்களோட போராட்டங்கள் தொடங்கிய மாணவர்கள் தான் தொடங்கினது. அது மாணவர்கள் தான் முன்னுக்கு நின்று எடுத்துக்கொண்டு சென்றவர்கள். 1948 76 எல்லாம் மாணவர்கள் தான் கொண்டு சென்றவர்கள். அப்போ நாங்கள் இங்கே வெளிநாடுகளில் புலம்பெயர்ந்து வாழ்கிற எளியோர் நாங்கள் எங்களோட தேசியம், தன்னாட்சி, சுயநிர்ணயம் என்ற கொள்கையை விடாமல் நாங்கள் அந்த கொள்கையை எடுத்து சொல்கிறதுல நாங்கள் உறுதியாக நின்று அந்த கொள்கையில் எடுத்து சொல்லணும். 2009 முடிவில்லை என்றதை நாங்கள் இந்த உலகுக்கு சொல்லணும். நாங்கள் இதில் எத்தனை பேர் வர்றோம் என்றதில் தான் இந்த உலகத்துக்கு நாங்கள் திருப்பி சொல்லலாம். எங்களுக்கு தமிழிலம் தான் ஒரே தீர்வு, நாங்கள் தலைவட்ட வழியில் பயணிப்போம், வேறு எந்த வழியும் இல்லாமல் தலைவட்ட வழியில் பயணிப்போம்ன்றதை நாங்கள் உலகுக்கு எடுத்து சொல்லணுமெண்டா நீங்கள் எல்லாரும் மே 18ஆம் தேதி இங்கே வந்து எங்களோட ஒற்றுமையை நாங்கள் காட்டணும். நாங்கள் 2009 நாங்கள் செஞ்சு காட்டினாங்க, திருப்பியும் நாங்கள் அதை செஞ்சு காட்டணும். இது உலகத்துக்கு சொல்ல வேண்டிய நேரம்.
தமிழ்நாட்டில் நடக்குது போராட்டம் இருக்கிற மாணவர்கள் எல்லாரும் வெளியால் வந்து ஒரு மாதத்துக்கு தமிழ்நாட்டையே நிப்பாட்டிட்டோம். அதே மாதிரி நாங்களும் 18ஆம் தேதி வந்து நாங்கள் பெரிய எழுச்சி 2 பேரோட எங்களோட பெரியாக்கள் வருவினோம். அதே மாதிரி இங்கே எங்களோட மாணவர்களை எழுச்சி இங்கே வரணுமன்றத்தில் வந்து இங்கே பிறந்த மாணவர்கள் நாங்கள் இங்கே அரசாங்கத்துக்கு நாங்கள் சொல்லணும் தமிழீழம் தான் தீர்வு என்றதை சொல்லணும். இல்லை நீங்கள் எல்லாம் வருவீங்கள்னு நினைக்கிறோம். இங்கே பார்த்து கொண்டு இருக்க பெரியவர்களுக்கெல்லாம் உங்களோட பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு வாங்க. கடைசி நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நாங்கள் எந்த திசையும் திரும்பாமல் தலைவர் சொன்ன வழியில் தனி தமிழீழத்தை நோக்கி நாங்கள் பயணிப்போம். தமிழரின் தாகம் தமிழீழ தாகம்.